பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 1:21 சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அங்கே தேவதூதன் மூலமாக அங்கே அறிவிக்கப்படுகிறது யோசேப்புக்கு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறதை மாத்திரமல்ல, அங்கே சொல்லிவிட்டு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாவங்கள் ஒரு மனிதன் செய்துவிட்டு அதற்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி அங்கே உலகமெங்கும் நடந்து எங்கெங்கே போக முடியுமோ போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை குடிப்பழக்கமாக இருக்கலாம், விபச்சார பழக்கமாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத இச்சைகள் இருக்கலாம், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இப்படிப்பட்ட போராட்டங்களிலே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் விடுதலை பெறுகிறோம். இயேசு சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுவின் இரத்தம் அவரை நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, இயேசுவிடத்தில் அறிக்கையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒன்றை நாம் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். இந்த பாவம் ஒரு மனிதனை அது கொல்லுகிறது. வேதவசனம் சொல்கிறது, நீதிமொழிகளிலே துன்மார்க்கனை அவனுடைய பாவ கயிறுகள் அவனை கட்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து இயேசு ஒருவர் தான் விடுதலை நமக்கு கொடுக்க முடியும். இயேசுவை சொந்த இரட்சகரை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே எனக்கு இறங்கும், நான் செஞ்ச பாவத்தை மன்னியும், ஆண்டவர் எனக்கு நீர் உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் சிறுவயது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். இரண்டாவதாக, ஒரு மனிதனை வியாதி அது பாதிக்கின்றது, பாவத்தின் மூலமாய் அது வியாதியாய் மாறுகிறது, சாபமாய் மாறுகிறது, குடும்பத்திற்குள்ளே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் உலகத்திற்காக எல்லா ஜனங்களுக்காக மரித்தார். இயேசு பிறக்கும் பொழுது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து தர முடியும். இயேசுவை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே அற்புதங்களை செய்து உங்களை மகிழச் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.